Good morning. Welcome to the live market analysis. நம்ம every Monday Nifty live Nifty Bank Nifty live analyze பண்றோம் 11 o'clock. அதே மாதிரி ஒவ்வொரு தடையும் நான் உங்களுக்கு நினைவுபடுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா நம்மளுடைய ரூல்ஸ் ஆஃப் த கேம் அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ என்ன நம்ம இதுல டிஸ்கஸ் பண்றோம், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் நிஃப்டிக்குன்னு வரும்போது நம்ம கிட்டத்தட்ட 30 பாயிண்ட் நம்ம ரிஸ்க் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது 2250 ஒரு ட்ரேடுக்கு நம்ம ரிஸ்க் எடுக்கணும். ஸோ ரிவார்டும் அதுக்கேற்ற மாதிரி 1:1 2:1 அப்படின்னு வரும்போது 2250 4500 அப்படின்னு பாக்குறோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரேடே ப்ராஃபிட்டபிளா வந்ததுன்னா அன்னைக்கு ட்ரேடை நிப்பாட்டிடலாம், அதுக்கு மேல ட்ரேட் பண்றதை அவாய்ட் பண்ணலாம். 2 ட்ரேட் ஸ்டாப் லாஸ் கம்பல்சரியா நிறுத்தியே ஆகணும். அதே மாதிரி என்ட்ரி எக்ஸிட் மேனேஜ்மெண்ட் வரும்போது நம்ம கொடுத்துருக்கிற அந்த என்ட்ரியில ட்ரிகர் ஆயிட்டு 10-15 மினிட்ஸ் பாருங்க. உங்களுக்கு ஃபேவரா இருந்துச்சு அப்படின்னா தொடர்ந்து ஹோல்ட் பண்ணுங்க. இல்லை அப்படின்னா ஸ்மால் ப்ராஃபிட் பிரேக் ஈவன் ஸ்மால் லாஸ்ல எக்ஸிட் பண்றது நல்லது. பிரைஸ் வந்து நம்ம கொடுத்த லெவலுக்கு கிட்ட வந்துட்டு என்ட்ரி கொடுக்கல, ட்ரிகர் ஆகலைன்னா நெக்ஸ்ட் டைம் அங்கே என்ட்ரி வரும்போது அதை எடுக்கிறத அவாய்ட் பண்றது நல்லது. இக்னோர் த ட்ரேட் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இந்த மாதிரி 3 மணிக்கு மேல ஃப்ரெஷ் ட்ரேடை அவாய்ட் பண்ணணும். ஓகே, தீஸ் ஆர் த ரூல்ஸ் ஆஃப் த கேம். குயிக்கா நம்ம என்ன பண்ணலாம், வி வில் லுக் இன் டு த நிஃப்டி அனாலிசிஸ்குள்ள போகலாம். ஸோ நான் இப்போ என்ன பண்றேன், நிஃப்டியோட சார்ட்டுக்கு வரேன். ஓகே, நிஃப்டியில இப்ப என்ன நடக்குது அப்படின்றத பார்க்க. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஸோ ஓவராலா பிக் பிக்சர் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு 4வது நாளா இறங்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ மேல இருந்து இப்போ இந்த ஏற்றத்துக்கு உண்டான இறக்கம் அப்படின்றது இப்ப நடந்துகிட்டே இருக்கிறத பார்க்குறோம். அதே சமயம் இவ்வளவு தூரம் இறங்கின பிறகு அதுக்கான ஒரு ரீபவுண்டுக்கான ஒரு இடத்துல இப்ப நம்ம இருக்கிறோம். இந்த இடத்துல இருந்து அது என்ன பண்ணலாம், ரீபவுண்ட் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதா நம்ம பார்க்குறோம். ஸோ ரீபவுண்ட் ஆகிற இடத்துல நம்ம பை பண்றதை பத்தி யோசிக்கலாம். கரண்ட்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதான் குரூஷியல் பாயிண்ட். ஸோ இந்த குரூஷியல் பாயிண்ட் அது உடச்சி கீழே போயிடுச்சு. 23,200 இந்த ரேஞ்சை உடைச்சிடுச்சு அப்படின்னா தேர் குட் பி அ சப்ஸ்டான்ஷியல் ஃபால். ஓகே, 1000 புள்ளிகள் கீழே இறங்கலாம். அப்போ குரூஷியல் சப்போர்ட் நமக்கு அப்படின்னு பார்க்கும்போது 23 யா 23,360 இருந்து 23,260 மேபி இதை எடுத்துக்கலாம். ஸோ கரண்ட்லி சப்போர்ட் ஏரியா அப்படின்னு எடுக்கும்போது நமக்கு 23,300 to 23,200. This is the support area. Once that is broken, இதுக்கு கீழே போயிடுச்சு அப்படின்னு சொன்னா என்ன ஆகலாம், that could be a fall of 1000 points. ஸோ நெக்ஸ்ட் எதை நோக்கி போகலாம், நெக்ஸ்ட் கீழே டார்கெட்ன்றது 21,900 நோக்கி போகலாம். 1300 பாயிண்ட் அப்படின்ற அளவு கூட அடுத்த கட்ட இறக்கம் வரலாம். அதனால நம்ம வந்து இந்த போர்ஷனை ரொம்ப தெளிவா பார்க்கணும், கவனமா பார்க்கணும். ஓவரால் மார்க்கெட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வீக்னஸ் தான் இருக்கிறத பார்க்குறோம். கரண்ட் சினாரியோ அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரெண்ட் அப்படின்றதும் நமக்கு எப்படி இருக்கு, இட் இஸ் அ வீக் ட்ரெண்ட் ஒன்லி. தொடர்ந்து இப்போதைக்கு நமக்கு வீக்னஸ் கண்டினியூ ஆகிறதா தான் எடுத்துக்கணும். எவ்ரி ரைஸ் தேர் இஸ் அ செல்லிங் ப்ரெஷர். ஆனால் அடுத்தடுத்த முறை ஏறும் போதும் என்ன நடக்கலாம், இங்க வந்து தடுக்கப்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. இங்க மேல நம்ம எதிர்பார்த்தோம், போன வாரம் படிச்சோம் இல்லையா, 23,800 அப்படின்றது அதனுடைய முக்கியமான ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலா பார்த்தோம். ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்றது அது ரீச் ஆயிடுச்சு 23,800. திஸ் வாஸ் த லாஸ்ட் வீக் டிஸ்கஷன். ஸோ லாஸ்ட் வீக் நம்ம பிளான் பண்ண பிரகாரம் அந்த டெஸ்டினேஷனை ரீச் பண்ணி அப்போ அங்கிருந்து இறங்கிட்டு இருக்கு. ஸோ இந்த சப்போர்ட் ஏரியாவை அதை ஹானர் பண்ணுமா, இல்லை இது இன்னைக்கு அதை பிரேக் பண்ணுமான்றது பார்க்கணும். டு லார்ஜ் எக்ஸ்டென்ட் அது வந்து இங்கேருந்து ஹோல்ட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதா ஜென்ரலா பார்க்குறோம். ஸோ அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரி, இதுல எந்த மாதிரியான ட்ரேடை நம்ம இனிஷியேட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ கரண்ட்லி இந்த ஏரியால நம்ம பையர், ஓகேவா, கரண்ட்லி இந்த ஏரியால நம்ம பையரா இருக்கிறோம். வாட் ஐ எம் லுக்கிங் அட் திஸ் ஸ்பாட்டை நான் பார்த்துட்டு இருக்கிறேன். லெட் மீ சேஞ்ச் திஸ் இன்டு ஃபியூச்சர்ஸ். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஸ்பாட். ஓகே, நான் இப்போ ஃபியூச்சர்ஸா சேஞ்ச் பண்றேன். நிஃப்டி பிப்ரவரி ஃபியூச்சர்ஸ். ஓகே, இப்போ நான் ஜென்ரலா சொல்லிட்டேன். இப்போ இதுல என்ன பண்ணலாம் அப்படின்றது பார்க்கலாம். ஃபியூச்சர்ஸ்ல எங்க பை பண்றது பத்தி யோசிக்கலாம், பார்க்கலாம். ஸ்டில் இட் இஸ் கிவிங் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி அரௌண்ட் திஸ் ஏரியா 23,440 இந்த ரேஞ்சில் அது பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கு காலையில. அஃப்கோர்ஸ் எஸ்எஃப்எல் வகுப்புல
we are studying this area as a buy area. சரி. ஸோ இதுல வந்து இனிமேல் என்ன வாய்ப்பு இருக்கு? இதே பை தான். இப்ப ஏற்கனவே பை ஆயிடுச்சு இது. இதுல வந்து நீங்க இன்னும் கொஞ்சம் கை வைக்கலாமா? டிப் ஆச்சுன்னா, இதுல கை வைக்கலாமா அப்படின்னு யோசிக்கலாம். ஸோ நம்மள பொறுத்தவரைக்கும் 24,439 அது வந்து ஒரு பை. பை ஆப்பர்ச்சுனிட்டி குடுத்துடுச்சு. இருந்தாலும் நான் திரும்ப போடுறேன். பை அட் 23,439 and the stop loss 23,409. நம்ம 30 பாயிண்ட் எடுக்கலாம் ரிஸ்க். And for a target we will keep 1.5 times. அப்புறம் 45 பாயிண்ட் எடுக்கிறோம். 23,494. ஓகே, திஸ் இஸ் த டார்கெட். அதே சமயம் இங்க வரும்போது நம்ம ஆப்ஷன்ஸ்ல எடுக்கிறதா இருந்தா we can pick it up. ஓகே, ஸோ இந்த ஏரியாக்குள்ள வரும்போது நம்ம 23,300 கால் ஆப்ஷன் கூட we can plan. Can take by 23,300 CE. நெக்ஸ்ட் வீக் முடிஞ்ச வரைக்கும் எடுங்க. ஸ்டாப் லாஸ் நம்ம 20 பாயிண்ட்ஸ் போட்டு எடுக்கலாம். ப்ராஃபிட் அது மாதிரி 30 பாயிண்ட்ல வெளியில வரலாம். திஸ் a very very important crucial area for buying. ஸோ இந்த பைங் தாக்கு பிடிக்குமா அப்படின்றது ஒரு கொஸ்டின். என்ன ஒண்ணு, there is a very strong selling pressure nearby. அதை நம்ம டார்கெட்டா இப்போதைக்கு வச்சுக்கலாம். பட் அதை தாண்டிடுச்சுன்னா ஒரு பிரேக் அவுட் பைக்கான ஒரு வாய்ப்பு வரலாமா அப்படின்னா அது கூட வரலாம். பிரேக் அவுட் பை எதுக்கு மேல பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். there is some delay in fetching the data. ஸ்லோவா இருக்கு, பார்க்கலாம். நான் அதன்ட்டு ஓகே. ஸோ நமக்கு வந்து முக்கியமான குரூஷியல் பாயிண்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா தான். ஸோ 520 அப்படின்ற ஏரியாவை பிரேக் பண்ணிடுச்சு. 520 இல்லை 530 ஆயிடுச்சுன்னா there is a substantial ரைஸ். அடுத்தடுத்து மேலே போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதா பார்க்குறோம். ஸோ இஃப் இட் பிரேக்ஸ் 23,530 and we could be a buyer. 525 அப்படின்னு கூட நம்ம பார்க்கலாம். Let me make. So breakout by wow 23,530, up plus 23,500 and the target மேல 23,590. ஓகே, ஸோ இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் வந்ததுன்னா அதை கூட நம்ம யோசிக்கலாம். பட் திஸ் இஸ் அ ஸ்ட்ராங் செல்லிங் ஏரியா as such. This is a strong selling area. அப்படி என்ன பண்ணலாம்? ரிவர்ஸ் பண்ணலாம். இந்த இடத்துல நம்ம we can plan to sell at 23,590 and the stop loss 23,620 and for the target 23,845. இங்க நீங்க 75ல எக்ஸிட் பண்ணிக்கலாம். நான் 1.5:1 அப்படின்னு வைக்கிறேன். 590 வரைக்கும் போறதுக்கான ஒரு வாய்ப்பு வரலாம் பிரேக் அவுட் ஆச்சுன்னா. அதே மாதிரி இங்க வந்து நம்ம we can plan to take 23,550 put option. லிக்விடா இருக்கான்னு பார்த்துக்குங்க. இந்த ஸ்டாப் லாஸ் ஆஃப் 20 பாயிண்ட்ஸ் அண்ட் ஃபார் அ ரிவார்ட் ஆஃப் 30 பாயிண்ட்ஸ். ஸோ இதான் வந்து ஆப்ஷன்ஸ்லேயே நம்ம யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம்.
So this is the crucial point now. So இதை கீழே உடைச்சிட்டுனா பெரிய அளவில் இறக்கங்கள் வரலாம். Then we'll go to the Bank Nifty now and change this into Bank Nifty. பேங்க் நிஃப்டில என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஆக்சுவலி இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்றதுக்கு எதிர்பார்த்து தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தது லாஸ்ட் ஃபியூ டேஸ். அது முடிஞ்சாச்சு. ஸோ நோ ஃபர்தர் எனி பிக் பாசிட்டிவ் நியூஸ். இப்போ ஆஸ் ஆஃப் நவ் செல்லிங் ப்ரெஷர் அப்படின்றது நமக்கு இங்க ரொம்ப ஸ்ட்ராங்காவே டெவலப் ஆயிடுச்சு. ஸோ திஸ் இஸ் அ ஸ்ட்ராங் செல்லிங் ஏரியா ஃபார் அஸ். அங்கே நமக்கு ட்ரிகர் ஆகிட்டு வந்தாச்சு. தென் வி ஹேவ் ஸோ இறங்கி வரும்போது நமக்கு ஒரு பாசிபிள் பை ஏரியா அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். அதனுடைய ரேஞ்ச் அப்படின்றத நம்ம இப்போதைக்கு இப்படிதான் ஃப்ரீஸ் பண்றோம். ஸோ மார்க்கெட் இஸ் லைக்லி டு மூவ் வித் திஸ் ரேஞ்ச் பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை. ஸோ இப்போ இது எப்படி நம்ம ஹேண்டில் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். கரண்ட்லி த வீக்னஸ் ஸ்டார்டட். ஸோ த ரேஞ்ச் ஆஃப் பையிங் அண்ட் செல்லிங் 49,450 மேலே 50,700. ஸோ அதனுடைய இப்போதைக்கு பிக் பிக்சர் ஏரியா. தென் ரெசிஸ்டன்ஸ் பார்க்கும்போது 50,800. இந்த ரேஞ்சுக்குள்ள நமக்கு இப்போதைக்கு அப்படின்னு பார்க்கும்போது எந்த மாதிரியான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இறங்கி வர்றதுனால ஒவ்வொரு இடத்துலையுமே நமக்கு வந்து ஒரு செல்லிங்கான ஒரு வாய்ப்பும், டிப் ஆகும்போது ஒரு பை காணும், ரெண்டுமே இந்த வாய்ப்புகளை இது கொடுக்கறதா எடுத்துக்கலாம். ஸோ இன்னைக்கு என்ன மாதிரியான ஆக்ஷன்ஸ்ல நம்ம இதை பார்க்கலாம். பேசச்சு தொடர்ந்து இறங்கிட்டே இருக்கிறத பார்க்குறோம். பட் இன்டர்மீடியரி மூவ் அப்படின்னு ஒன்று வரலாமான்னா கண்டிப்பா வரலாம். இன்டர்மீடியட் மூவ் ஒன்று வரலாம். பட் இப்போதைக்கு நமக்கு ஒரு மேலே ஏற்றம் வரும்போதெல்லாம் செல் பண்றதுக்கான ஒரு இடத்தையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். whenever the price moves up நமக்கு எங்க வந்தா செல் பண்ணலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50,320 அப்படின்னு வைக்கலாம். when it moves up to 50,320 it is a selling point. So we can sell at 50,320. ஸ்டாப் லாஸ் நான் 80 பாயிண்ட் போடுறேன். 2,400 ரூபாய் ரிஸ்க் எடுக்கணும். 50,400. Okay, so 50,180 would be the target. So this is one scenario. Actually, நமக்கு செல்லுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. இன்னைக்கு காலையில பைக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது இங்க இருந்தது. அது இப்போ ஒரு தடவை ட்ரிகர் ஆயிடுச்சு. ஸோ இனிமேல் இதுல பை பண்ணலாமா அப்படின்றத கூட நம்ம யோசிக்கலாம். ஏற்கனவே பைக்கான ஒரு ட்ரிகரிங் ஆயிடுச்சு. இதை நம்ம இன்னும் எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு ஃப்ரெஷ் பை பண்றதா இருந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். I'm just looking into one opportunity. ஓகே, ஸோ ஒரு டிப் வரும்போது நம்ம இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். மேபி 49,980. 49,980. I will keep a stop loss 49,000, 49,900.
for a target of 50,120. ஸோ இந்த ஏரியா தான் அதனுடைய குரூஷியல் ஏரியா. ஸோ இந்த இடத்துல நம்ம பை எடுத்து பார்க்கலாமா அப்படின்னா, ஏற்கனவே ஒரு தடவை ஒரு என்ட்ரி கொடுத்து மூவ் ஆயிடுச்சு. அது தொடர்ந்து மேல மூவ் ஆகணும் இஃப் தேர் இஸ் அ ஸ்ட்ரென்த். பட் இது ஒரு லாஸ்ட் அட்டெம்ப்ட் ஆஃப் தி பையர்ஸ் புல்ஸ். இந்த இடத்த அவங்க டிஃபெண்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்க்கலாம். டிஃபெண்ட் பண்றதுக்கான எல்லா முயற்சியும் அவங்க இப்போ எடுத்துட்டு இருக்கிறாங்க. திரும்பி எடுப்பாங்களா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ திஸ் ஏரியா புல்ஸ் ஆர் லைக்லி டு ஃபைட். அதனால நம்ம இந்த ஏரியா பைக்காக நம்ம யோசிக்கிறோம். அதே நேரம் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது ஓகே, ஸோ நம்ம ஆப்ஷன்ஸ் எடுக்கும்போது ஆல்மோஸ்ட் 49,800 கால் எடுத்து பார்க்கலாம். And plan to take up by 49,800 CE. நம்ம ஸ்டாப் லாஸ் 50 பாயிண்ட் கொடுக்குறேன். கொஞ்சம் ஜாஸ்தியா தான் வைக்கிறோம். 1,500 ரூபா. ஓகே, also look for a target of 75 points. ஓகே, ப்ராஃபிட் கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் டக்குனு எக்ஸிட் பண்ணிக்கிறது நல்லது. இதுல ஒரு பிரேக் அவுட் ஒன்று வரலாமா அப்படின்னு சொல்லும் போது ஆன்சர் இஸ் எஸ். ஏன்னா நம்ம இந்த டெஸ்டினேஷன் நோக்கி நகரலாம்னு ஒரு வியூ வச்சிருக்கிறோம். ஸோ அதனால இதை பிரேக் பண்ணிடுச்சுன்னா we have intermediary selling pressures now and then. இங்க எல்லாமே செல்லிங் ப்ரெஷர் இருக்கு. பட் நம்ம பை பண்ற கம்மி ரேட்ன்றதுனால இந்த செல்லிங் இருக்க ஏரியாவை யூ நோ ஹவு டு ஹேண்டில். ஸோ பை அபவ் 50,000 மேபி 100. பிரேக் அவுட் பை இது எல்லாருக்குமானது அல்ல. பிரேக் அவுட்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்ஸ், தோஸ் ஹூ நோ ஹவு டு கெட் இன் கெட் அவுட், அவங்க மட்டுமே என்ட்ரி பண்ணலாம். பிரேக் அவுட் பை above 50,100 plus 50,000. அண்ட் ஆக்சுவலி இந்த ஏரியா தான் அதுக்கு டார்கெட் 220 ஏரியா டார்கெட். பட் நம்ம டு பி ஆன் த சேஃப் சைட் யூ கேன் எக்ஸிட் அட் 50,200. ஸோ திஸ் இஸ் நாட் ஃபார் எவ்ரிபடி. குவிக் ட்ரேடர்ஸ் ஒன்லி கேன் டேக். பட் இது மேலே எடுக்கலாம். மேலே கீழே இந்த ஏரியாவை ஆப்ஷன்ஸ் ட்ரேடர்ஸ் கேன் ஹேண்டில் இட். இங்க வரும்போது யூ கேன் டெஃபினெட்லி லுக் ஃபார் பையிங் 50,200. Yeah, so you can take by 50,200 E plus 50 and for the target 75. இந்த இடத்துக்கு வரும்போது தான் இந்த ஸ்ட்ரைக் எடுக்கணும். when it is hitting 50,320 then we can think about taking 50,200 put. next week எடுக்கிறது நல்லது. So you will have to follow the rules and make sure all the rules are kept in your mind. எல்லாருமே ஒவ்வொரு வாரமும் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டோட பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். வில் மீட் நெக்ஸ்ட் வீக் Monday. Thank you everybody. Have a nice week. Bye bye.